ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் ட்ரூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு புதிய அட்டை கொடுக்கறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா முகாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆதார் போலவே பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கும் 12 இலக்க புதிய நம்பர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ஃபார்மர் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடி கார்டு வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அனைத்து விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான திட்டங்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதற்கான முகாம் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும், ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் போன்ற புதிய அடையாள அட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பல மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது விவசாயிகளுக்கு தனியாக ஒரு ஆதார் அட்டை அப்படிங்கிறது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அது யார் செயல்படுத்த போகிறாங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா விவசாயிகளோட நில உடைமை பதிவுகளை சரிபார்க்கறது அப்படிங்கிறாங்க. விவசாயிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த ஆதார் போன்ற ஒரு ஐடென்டிட்டியை அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு தங்கள் கிராமம் தேடி வருகிறது. இந்த திட்டம் முகாமில் பங்கேற்று தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு முகாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த முகாம்களில் நீங்கள் பங்கேற்றுட்டு அந்த முகாமில் பார்த்தீங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேதர் பண்ணிக்குவாங்க. அதை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பட்டா சிட்டா இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடென்டி கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுபோக மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்டையை வச்சுட்டு, அதாவது ஆதார் போன்ற ஒரு அட்டையை, இந்த அட்டையை வச்சுட்டே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனோட அவங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நில உடைமை அந்த ஆவணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முகாம் தமிழகத்தில் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மாவட்டத்தில் அந்த குக்கிராமம் முதற்கொண்டு எல்லா பக்கமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமம், குக்கிராமம், அதுபோக பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து, ஸோ அதுக்கப்புறம் அந்த தாலுக்கா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த முகாம். ஸோ இந்த முகாமில் நம்ம என்னென்னலாம், நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, உங்களுக்கு இடம் இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னா அந்த விவசாயி என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த முகாமுக்கு ஆதார் அட்டை கம்பல்சரி கொண்டு போகணும். அதுவும் அந்த விவசாயி பேரில் நிலம் இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து தான் நிலப்பட்டா, அந்த இடத்திற்கான அந்த நிலத்திற்கான பட்டா வேணும். அதுக்கடுத்து தான் ஆதார் அட்டை எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண். ஸோ கைபேசி எண் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைலை நீங்கள் கொண்டு போகணும். ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 2 தான். ஸோ ஆதார் அட்டை உங்களது நிலம் யார் பேரில் இருக்கோ அவங்க கொண்டு போகணும். அதே மாதிரி அந்த நிலத்தோட பட்டா, அதுபோக அந்த ஆதார் அட்டையில் கைபேசி எண் நீங்கள் இணைச்சிருப்பீங்க, அந்த கைபேசி எண்ணை அந்த மொபைல் நீங்கள் கொண்டு போகணும். இவ்வளோ தான். ஸோ இது இருந்தாவே போதும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நில உடைமை பதிவேடுகள் பதிவுபட்டு அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் போன்ற அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்ம பேசிக்காக பார்ப்போம் எந்தெந்த மாவட்டத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை எண் வழங்கும் பணி துவங்கியது. அதாவது கள்ளக்குறிச்சியில் ஆல்ரெடியே துவங்கிருச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வரும் காலங்களில் அனைத்து அரசு திட்ட உதவிகளும் விவசாயிகளின் தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்கப்பட உள்ளது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ விவசாயிகளோட முழுக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் எல்லாமே இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. நில விவரங்களை இணைப்பதன் மூலம் அனைத்து துறை திட்டங்களையும் எளிதில் பெறலாம். ஸோ இந்த நில உடைமைகள் எல்லாமே நீங்கள் இணைச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சேவையும் திட்டங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வலைதளத்தில் பதிவு செய்தால் முன்னுரிமை அடிப்படையில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்கப்பட உள்ளது. ஸோ மத்திய மாநில அரசுகள் நம்ம சொன்ன மாதிரி தான் மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அந்த நிலம் வச்சுருக்கீங்க, யார் பேர்லேயும் இருக்குது, ஸோ அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, அது போக அந்த இடம் எவ்வளோ ஏக்கரில் இருக்குது, அதில் என்ன பயிரிட்டிருக்கீங்க முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் கிராம சேவை மையம், ஊராட்சி அலுவலகம் போன்ற பகுதிகளிலும் துவங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா பக்கமே வருவாய் கிராமத்தில் எல்லா பக்கமே இது பார்த்தீங்க அப்படின்னா குக்கிராமாக இருந்தாலும் அங்கேயே இதை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த முகாம். விவசாயிகள் தங்களுடைய பட்டா, சிட்டா, ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றுடன் முகாமில் நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர், தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் அங்கே போய்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். எதற்காக என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேளாண்மை உதவி இயக்குனர், தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் அங்கே போய்ட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் ஸோ பெரம்பலூர், திருச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நில உடைமை பதிவுகளை சரிபார்த்துக்கிறதுக்கான ஒரு முகாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமும் தேடி தேடி வராங்க. அதாவது நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸரே வருவாங்க, வேளாண்மை துறையிலேருந்தே வருவாங்க. ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா உங்களோட ஆதார் அட்டை கேட்பாங்க, அதே மாதிரி நிலப்பட்டா, சிட்டா, அது போக ஆதாரோட இணைஞ்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடியது. நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, சில பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே டைரெக்டாக அவங்களோட நிலத்துக்கு தேடி போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டு இருக்கும். ஆனால் அந்த வெப்சைட்டில் நம்ம ஃபார்மர்ஸ் யாருமே அதில் அப்ளை பண்ண முடியாது. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டு அக்ரிஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல்ஸு ப்ளஸ் ஃபார்மர்ஸ் ரெண்டு பேருமே இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போத்துக்கு ஃபார்மர் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அஃபீஷியல்ஸ் அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் இதை எனேபிள் பண்ண முடியும் இப்போத்துக்கு. ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அல்லது ஓடிபி இதை கொடுத்து அவங்க சைன்இன் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிகளோட டீட்டெயில்ஸும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை அவங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் நம்மளது என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது கார்டு, அதாவது அந்த 12 இலக்க அட்டை கொடுக்கறதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அக்ரிஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.